வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய இந்த நிகழ்வில் நான் சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து அருள், என்னுடன் இங்கிலாந்திலிருந்து பொறியியல் ஆய்வாளர் அருஸ் இணைந்து கொள்கின்றார். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். நாங்கள் முக்கியமாக இந்த மத்திய கிழக்கு பிரச்சனையிலே ஈரான் பிரச்சனையை பற்றித்தான் முக்கியமாக நாங்கள் பேச ஆரம்பிப்பது வழமை. அதே போலவே இன்றைய ஈரானிலே நடக்கின்ற சில சம்பவங்கள், முக்கியமாக நேற்று நாங்கள் பேசியிருந்தோம். ஈரான் கடற்கரையிலே எண்ணெய் படலங்கள் வந்து மிதக்கின்றன, அது பற்றி ஈரான் ஆய்வு செய்து கொண்டிருப்பதாகவும் இப்பொழுது அதற்கு நட்ட ஈடு கேட்டிருக்கிறது. முதலிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நான் 2 நாளைக்கு முதல் பேசியிருந்தோம், நீங்கள் கூறியிருந்தீர்கள் ஈரான் வந்து அந்த போர் இழப்புகளுக்கான நட்ட ஈட்டை கூறியிருந்தது, பின்னர் அமெரிக்காவும் கோரப்போகும் என்று கூறியிருந்தது. இப்பொழுது ஈரான் தன்னுடைய இந்த கடல் பரப்பிலே கசிந்துள்ள எண்ணெய்களுக்கு நட்ட ஈட்டை கூறியிருக்கிறது. அதை விட இன்னொரு அறிவிப்பையும் விட்டிருக்கிறது. 2029 ஆண்டு டொனால்டு டிரம்பினுடைய ஆயுட்காலம், பதவிக்காலம் முடியும் வரைக்கும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். அதன் அர்த்தம் என்னென்றால், நாங்கள் தாக்குதலை நிறுத்த போவதில்லை, எங்களுக்கு நாங்கள் தாக்குதலுக்கும் தயார். என்ன நடக்கிறது இப்பொழுது ஈரானிலே? ஈரான் நிலைமைகளை கொஞ்சம் தெளிவாக விளங்கப்படுத்துங்கள். ஈரான் உண்மைதான், நீங்கள் கூறியது போல அந்த எண்ணெய் படிவுகள் வந்து இந்த அமெரிக்கா அல்லது மேற்குலக நாடுகள், இஸ்ரேல் போன்ற நாடுகள் அவர்கள் தனியாக இராணுவ இலக்குகளை குறிவைத்து ஒவ்வொரு நாடுகளையும் தாக்குவதில்லை. பொருளாதார இலக்கோ, மக்களின் அன்றாட வாழ்க்கையோ, உட்கட்டுமானங்கள், எரிசக்தி நிலையங்கள், சுற்றுச்சூழல், எல்லா விதத்தாலும் ஒரு நாட்டை சீரழிப்பார்கள். அது அவர்களுடைய போரியல் உத்தி. இப்ப இந்த எண்ணெய் படிவங்கள் வந்து மிக கடுமையாக அங்கு அந்த தாழ்க்கப்பட்ட கப்பல்கள், மற்றது அமெரிக்கா அந்த கடல் முற்றுகையில் இருக்கின்ற அமெரிக்க கப்பல்கள் வந்து தாங்கள் கைப்பற்றுகின்ற கப்பல்களில் இருக்கின்ற எண்ணெய்களை கூட வேண்டுமென்றே கடலுக்குள் விட்டதாகத்தான் ஈரான் குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றது. அதில் இப்போது ஈரான் ஹெய்சன் தீவு பகுதி பெருமளவில் அந்த எண்ணெய் படிவங்களால் அந்த கடற்கரை முழுக்க பரவி இருக்கின்ற அதே சமயம் இன்று ஓமானம் கூறியிருக்கின்றது, ஓமான் கடற்கரை பகுதியின் கிட்டத்தட்ட 25 மைலுக்கு எண்ணெய் படிமங்களாக இருப்பதாக இந்த சேட்டலைட் புகைப்படங்கள் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் பாதிப்பு வந்து 2000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு அதன் பாதிப்பு இருப்பதாக கூறியிருக்கின்றது. எனவேதான் ஈரான் தனக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு இப்போது நஷ்ட ஈட்டை கோரியிருக்கின்றது. சில சமயங்களில் ஓமானும் கோரலாம். இதனிடையே ஈரான் மீது மற்றும் ஒரு சுற்று தாக்குதல் நடத்த வேண்டும் என்று சென்ட்காம் என்ற மத்திய கட்டளை மையத்தின் தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் வந்து இஸ்ரேலிய அதிகாரிகளை சந்தித்த பின்னர் தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதில் அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், எரிவாயு, மின்சாரம், மற்றது எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் உட்பட உட்கட்டுமானங்களை குறிவைத்து தாக்குதலை நடத்த வேண்டும் என்று சொல்லியும், அதாவது அவருடைய வாதம் என்னவென்று சொன்னால், அதாவது மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கின்ற ஈரானை மேலும் ஒரு கடினத்துக்கு உள்ளாக்குவதன் மூலம் ஒரு தோல்வியை ஏற்படுத்த முடியும் என்று அவர் கூறுகின்றார். அதாவது அவர்கள் ஈரானின் உச்ச தலைவரை, அதாவது அயத்துல்லா ஹமானியை படுகொலை செய்தார்கள். அதன் தலைமையை சிதைத்தாலும் கடற்படையை அழித்தாலும் ஈரானை வந்து மண்டியிட வைக்க முடியவில்லை என்பதால் தொடர்ச்சியாக இந்த மக்களின் உட்கட்டுமானங்களை தாக்க வேண்டும் என்று அவர் பரிந்துரை செய்திருப்பதாக கூறப்படுகிறது. நேற்று பேசியிருந்தோம், ஈராக்குக்கு சென்றிருந்தார் இந்த மத்திய கட்டளை மையத்தின் அதிகாரி. இன்று வந்து சவுதி அரேபியாவின் இளவரசரை சந்தித்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது அமெரிக்கா தொடர்ச்சியாக இந்த போருக்கான அதாவது பேச்சுக்கள் ஒருபுறம் நடப்பது போல பாசாங்கு செய்தாலும் ஏதோ ஒரு வழியில் ஈரானை வீழ்த்திவிட வேண்டும் என்பதில் குறியாகவே இருக்கிறார்கள். அதே சமயம் இந்த வாஷிங்டன் போஸ்ட் ஒரு தகவலை போட்டிருக்கிறது. அமெரிக்காவின் ரிப்பர் ரக கடற்படை வேவு விமானம், மற்றது தாக்குதல் விமானம் MQ-9 ரிப்பர் என்ற விமானம் கிட்டத்தட்ட 45 விமானங்களை அமெரிக்கா இழந்திருக்கிறது இந்த சண்டையில் என்று சொல்லி, அந்த 45 விமானங்கள் மொத்த பெறுமதி வந்து $1.3 பில்லியன் அதிகம் என்றும், அமெரிக்காவிட்ட இருக்கிற விமானங்கள் மொத்த எண்ணிக்கையில் இது வந்து 25% என்று கூறியிருக்கின்றன. இப்ப அந்த விமானத்தை நாங்கள் ஆள் இல்லாத, அதாவது ஒரு ட்ரோன், அந்த ட்ரோனைத்தான் இந்த என்னென்று சொன்னால் கட்டாரில் இருக்கின்ற
தளத்தில் இருந்து அந்த ட்ரோனை பயன்படுத்தித்தான் இந்த சொலாமணியை 2020ஆம் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அந்த ட்ரோன் தான் ஏவுகணையை ஏவி இருந்தது. இந்த ட்ரோனை நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. ஏனென்று சொன்னால் இப்ப ரஷ்யாவின் ஒரு Su-35 ரக விமானத்தின் விலையும் இந்த ட்ரோன் விலையும் கிட்டத்தட்ட ஒரே அளவான விலைதான். கிட்டத்தட்ட 30 தொடக்கம் 35 மில்லியன் டாலர்கள் என்று கூறுவார்கள். இந்த ட்ரோன்கள் இந்த ஹோமோஸ் நீரிணையை சுற்றி பெருமளவில் பயன்படுத்தப்படுவதாகவும் ஒப்பீட்டளவில் அது எளிதான இலக்குகள் என்றும் சில சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் சிலவற்றை அவர்கள் ஜாம் பண்ணி இறக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லியும் அந்த சிக்னலை மாற்றி, அதாவது அதை சிக்னலை குழப்பி அதை எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலம் இறக்கி இருக்கிறார்கள் கூறப்படுகிறது. இப்போது வாஷிங்டன் இன்னும் 67 பில்லியனை அந்த ஈரான் சண்டையில் கிட்டத்தட்ட 67 பில்லியனுக்கு மேல் இழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் நாங்கள் பேசியிருந்தோம் இந்த லெபனான் மீதான படையெடுப்பு, அதாவது ஹிஸ்புல்லாக்களை, சிரியாவை வைத்து ஹிஸ்புல்லாக்களை அடிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு திட்டங்கள் இப்போது தீட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதற்கு ஈரான் கூறியிருக்கின்றது இப்போது என்னென்று சொன்னால், சிரியாவுக்கு நேரடியாகவே ஈரான் கூறியிருக்கின்றது, அதாவது சிரிய படைகள் லெபனானுக்குள் நுழைந்தால் சிரியா முழுவதும் பல முனைகளில் ஈரான் தாக்குதலை நடத்தி ஜனாதிபதி மாளிகை உட்பட நூற்றுக்கணக்கான இலக்குகளை தாங்கள் தாக்கி அளிப்போம் என்றும் சிரியாவின் தலைநகர் முற்றாக சாம்பலாக்கப்படும் என்றும் ஈரான் கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றது என்று சொல்லி இந்த யூ நியூஸ் என்ற செய்தி நிறுவனமாக இருக்கலாம், பல்வேறு செய்தி நிறுவனங்கள் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. ஈரான் நேரடியாகவே இந்த மிரட்டலை வெளியிட்டிருக்கின்றன. அதே சமயம் நாங்கள் நேற்று பேசியிருந்தோம் இந்த அப்ரஹாம் லிங்கன் கப்பலில் இருந்த மாலுமிகள் தற்கொலை செய்ய முற்படுகிறார்கள். ஏனென்றால் தொடர்ச்சியாக 250 நாட்கள் அந்த கப்பல் கடலுக்கு நிற்கின்றது. அப்ப அவர்களுக்கு விரக்தி அடைந்திருக்கிறார்கள் என்று இப்போது அமெரிக்காவில் இருந்து USS ஜார்ஜ் வாஷிங்டன் என்ற விமானம் தாங்கி கப்பல் வளைகுடாவை நோக்கி புறப்பட்டிருப்பதாகவும் அப்ரஹாம் லிங்கனை அது மாற்றீடு செய்யும் என்று சொல்லியும் அதில் இருப்பவர்கள் அந்த கப்பல் இப்போது அமெரிக்காவுக்கு திரும்பும் என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. இதனிடையே நாங்கள் நேற்று இன்னொரு பேசியிருந்தோம். இந்த ட்ரம்ப் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் என்று சொல்லி விமானத்திலிருந்து மாறி இன்னொரு விமானத்து, அதாவது உணவு கொண்டு வரும் லொரியில் ஊடாக இன்னொரு விமானத்துக்கு ஏறி சென்றார் என்றெல்லாம் கூறியிருந்தோம். ஆனால் இப்போது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் நேற்று கூறும்போது ஒன்றை கூறியிருந்தோம், இது இஸ்ரேல் புனையப்பட்ட கதை ஒன்று, ட்ரம்பை ஆத்திரமூட்டி ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு புனையப்பட்டது. இன்று வாஷிங்டன் போஸ்ட் அதே செய்தியை போட்டிருக்கின்றது. இது இஸ்ரேல் வேண்டுமென்றே ட்ரம்பை ஆத்திரமூட்டி ஈரான் மீதான தாக்குதலை நடத்துவதற்காக இவ்வாறு அவரை அந்த விமானத்தில் இருந்து இறக்கி ஒரு காய்கறி வண்டியில், அதாவது உணவு வண்டியில் ஏற்றி அவரை அவமானப்படுத்தியதாகவும் இஸ்ரேலின் இந்த தகவல்களை இனிமேல் அமெரிக்கா ஆய்வு செய்யாமல் அப்படியே நம்பக்கூடாது என்றதையும் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். நேற்று இந்த தகவலையும் இன்னொன்றையும் குறிப்பிட்டிருந்தோம். அதாவது ஈரான் கூறியிருக்கிறது எங்களுக்கு அப்படி தாக்கும் எண்ணம் இருக்கவில்லை என்று, அது மறைமுக அர்த்தமோட சொல்லியிருந்தோம். தலைவர்களை தாக்கும் எண்ணம் அல்லது தலைவர்களை கொல்லும் எண்ணம் எங்களிடம் இல்லை என்றும் நீங்கள் அதற்கு குறிப்பிட்டிருந்தீர்கள். ஈரான் நாடு கடந்த பயங்கரவாத தாக்குதல்கள் எதையும் செய்ததில்லை என்றதையும் குறிப்பிட்டிருந்தீர்கள். அது அமெரிக்காவுக்கும் தெரியும், இஸ்ரேலுக்கும் தெரியும், அப்படி ஒரு பக்குவமான நாடுதான் ஈரான். ஆனால் இது தேவையற்ற ஒரு வதந்தியாக பரப்பி இறுதியாக அமெரிக்காவின் முகத்திலே ஒரு கரி பூசினது போல அமெரிக்காவின் பாதுகாப்பை பற்றியும், அல்லது இன்னொன்றை பாருங்கள், அமெரிக்க அதிபர் தான் தப்பிக் கொள்வதற்காக அந்த விமானத்திலிருந்து இன்னொரு விமானத்துக்கு மாறுகிறார், தன்னுடன் கூட வந்தவர்களை அதே விமானத்திலே விட்டு செல்கிறார். இப்பொழுது அவர்கள் என்ன நினைப்பார்கள் தலைவரை பற்றி? தலைவர் என்பவர் தன்னோட சேர்ந்து உள்ளவர்களையும் சேர்த்து காப்பாற்றுவர் தான் தலைவர். அதை விட்டு போட்டு அவர் தப்பி ஓடி போட்டு தன்னோட வந்த வெளிநாட்டு அமைச்சர் அவை வேண்ட நிறைய பேர் ஒரு அணியே இருக்குது, அவைகளுக்கு தெரியாமல் அவை அந்த பிளைட்ல அனுப்பி இருக்கிற அளவுக்கு அதுவும் ஒரு அவமானகரமான நிலைமை தான். சரி, இப்போ நாங்கள் இந்த ஹோர்முஸை பற்றி திருப்பவும் பார்ப்போம். நேற்றும் கூட நாங்கள் பார்த்தோம், முந்த நாள் ஒரு பனாமா கப்பல் ஒன்று தாக்கப்பட்டிருந்ததாகவும் நேற்று 2 UAE கப்பல்கள் தாக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வருகிறது. இந்த நாங்கள் நேற்று கூறியது போல ஈரான் சொல்லி இருக்கிறது இன்னும் முடக்கப்பட்டிருக்கிறது என்று, ஆனால் அமெரிக்கா சொல்கிறது இல்லை ஹோர்முஸ் திறந்து விடப்பட்டிருக்கின்றது என்று. இப்ப ஈரான் சொல்கின்ற கூற்றுத்தானே சரியானது போல இருக்கிறது. இன்னுமே கப்பல்கள் மீது தாக்குதல் நடைபெறுகிறது.
அது திறந்து விடப்படவில்லை. உண்மைதான். என்னென்று சொன்னால் அமெரிக்கா அதிபர் கூறுவதை இப்போது யாருமே நம்புவதில்லை பெரிதாக. அவர் முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் ஹோமஸ் திறந்திருப்பதாகவும் கன்னி வழிகளை முழுமையாக அகற்றி விட்டோம் என்று வாய்க்கு வந்தபடி ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு அறிக்கையை விட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த கள நிலைமை வேறுபட்டது. இன்று இந்த யுஏ இந்த நிறுவனம் அதாவது ADNOC என்ற அந்த மிகப்பெரிய அபுதாபியை தளமாக கொண்ட அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனம் அது கூறியிருக்கின்றது தனது 2 கப்பல்கள் இன்று தாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் 2 கப்பல்களிலும் இருந்த மாலுமிகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள், யாருக்கும் காயமில்லை என்று சொல்லியும் கூறியிருக்கின்றது. அதே சமயம் ஹவுதி அமைப்புகள் இன்று பப் அல் மண்டே பகுதி மீது இன்று 2 ஏவுகணைகளை ஏவியிருப்பதாக கூறப்படுகிறது. கப்பல்களை சவுதி அரேபியா என்ற கப்பல்களை நோக்கி ஏவப்பட்டதாக கூறினாலும் அது கப்பல்களை தாக்கியதா அல்லது இல்லையா என்ற தொடர்பாக எந்தவித தகவல்களும் இல்லை. அதே நேரம் சவுதி அரேபியாவின் அரம்கோ நிறுவனத்தின் மீது மீண்டும் ஹவுதிகள் தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் இப்போது சவுதி அரேபியா மத்திய கட்டளை மையத்தின் கட்டளை தளபதி அட்மிரல் பிராட் கூப்பருடன் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு வருவதாகவும் இந்த ஈராக்குடன் இணைந்து சவுதி அரேபியா ஒரு படை கூட்டணியை அமைக்கப் போவதாகவும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதனிடையே இஸ்ரேலை பொறுத்தவரை மன்னிக்கவும் இதனிடையே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இத்தாலியின் கேபிட்டல் தலைநகர் ரோமில் ஒரு ஆயுத கிடங்கில் மிகப்பெரிய ஒரு வெடிப்பு ஏற்பட்டதாகவும் அந்த காணொலியை போட்டிருக்கிறார்கள். அது வெடித்து சிதறி எறிவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் நேற்று பேசியிருந்தோம் லிபியாவில் இடம்பெற்றது, ரொமேனியாவில் இடம்பெற்றது, பல்கேரியாவில் இடம்பெற்றது என்று சொல்லி அமெரிக்காவிலும் கூட நேற்று முன்தினம் அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஒன்று காரணம் தெரியாமல் விழுந்திருக்கிறது. உண்மைதான். அமெரிக்காவில நேற்று அப்பாச்சி ஹெலிகாப்டர் அதாவது இந்த ஹோமோஸ் நீர்நிலையில் ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக கூறிய அதே உலங்கு வானூர்தி அமெரிக்காவில் விழுந்திருக்கின்றது. சில சமயங்களில் அவர்கள் எலக்ட்ரானிக் போர்ஃபேர் மூலம் அதன் காக்பிட்டை லாக் பண்ணி விட்டாலே ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமையாக இருக்கும். நேற்று நாங்கள் கூறியது இப்ப துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் மிகவும் மோசமாக உறவு நிலை மிகவும் மோசமடைந்து வருகின்ற நிலையில் நேற்று நாங்கள் கூறியிருந்தோம் துருக்கியின் F-16 ரக விமானம் ஒன்று வீழ்ந்து நொறுங்கியது என்று. இன்று துருக்கியின் ஒரு டூரிஸ்ட் போட் கிட்டத்தட்ட 115 பேருடன் போனது திடீரென்று தீப்பற்றி அப்படி முற்றாக எரிந்திருக்கின்றது. ஆனால் 115 பேரையும் அதிலிருந்து காப்பாற்றி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆம், இப்பொழுது நீங்கள் ஹோர்மோஸ் நீரிணையை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். இப்ப ஹோர்மோஸ் நீரிணையிலே முன்னர் 100 கப்பல்கள் விலையில் சென்றது இப்பொழுது 7 அல்லது 8 கப்பல்கள் தான் சென்று கொண்டிருப்பதாகவும் அதைவிட கிட்டத்தட்ட இந்த வெளிநாட்டு கப்பல்களிலே வேலை செய்கின்ற 20,000க்கும் மேற்பட்ட மாலுமிகள் இந்த கடலிலே சிக்கியிருப்பதாகும். எவ்வாறு நீங்கள் இந்த ஆபிரகாம் லிங்கன் கப்பலிலே அவர்கள் வெறுப்போடு இருக்கிறார்களோ அதே கிட்டத்தட்ட ஒரு தனி சிறையிலே அடைக்கப்பட்டது, திறந்த வழி சிறையிலே அடைக்கப்பட்டது போல இவர்களும் நீண்ட காலமாக கடல்லே கப்பலுக்குள்ளே இருக்கிறார்கள். உணவு பற்றாக்குறை இருக்கிறதாம், அவர்களுக்கு ஓய்வில்லாத பற்றாக்குறை இருக்கிறதாம், தாக்குதல் பயம் இருக்கிறதாம். அதுல கிட்டத்தட்ட இந்த 20,000 பேர்ல பெரும்பாலானக்கள் பிலிப்பைன்ஸ் தான். முதல் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்தியர்கள் என்று. நான் நினைக்கிறேன் இந்தியர்கள் இந்தியாவின் வேண்டுகளுக்கு அநேகமானவர்கள் சென்று விட்டார்களா தெரியவில்லை. பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் 20,000க்கும் மேற்பட்டோர் கப்பலுக்குள்ளே இருக்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இப்ப இவ்வளவும் எல்லாம் நடந்தும் கூட அமெரிக்கா என்ன சொல்லுகிறது? ஹோமோஸ் திறந்து விடப்பட்டிருக்கிறது, ஹோமோஸினால் சுதந்திரமாக போக்குவரத்து நடைபெறுகிறது. இதை பற்றி சற்று கூறுங்கள். உண்மைதான். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கப்பல்கள் தரித்து நிற்கின்றன, இன்னும் போக முடியாமல் 2 பக்கமும். அதில் இருக்கின்ற மாலுமிகள் நீங்கள் சொன்னது போல 20,000க்கும் மேற்பட்ட மாலுமிகள் அதுக்கு பல மாதக்கணக்காக இருக்கிறார்கள். நாங்கள் முன்னர் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முதல் கதைக்கும் போது இந்த ஹோமோஸ் தொடர்பாக பேசும்போது நான் கூறியிருந்தேன், அங்கு இருப்பவர்களுக்கு ஈரான் உணவு தண்ணீர்களை கொண்டு போய் கொடுத்து விட்டு வருகிறார்கள். அந்த கப்பலில் இருப்பவர்களுக்கான வளங்கல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. ஈரான் கடற்கரையில் அந்த ஹோமோஸுக்கு அருகில் உள்ள கடற்கரையில் மக்கள் போய் அதில் அந்த பீச்சில் இருக்கும் போது அவர்கள் படம் போடும் போது அந்த கப்பல்கள் எல்லாம் அந்த கடலுக்கு அப்படியே நிற்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த கப்பல்களை பார்த்து கொண்டிருப்பதை அவர்களுக்கு பொழுதுபோக்காக இருக்கிறது போல கிடக்கிறது. அதை பார்க்கும்போது அவ்வளவுக்கு அந்த கப்பல்கள் அங்கே நிற்கிறது.
இனி அவர்கள் அதில் இருப்பவர்கள் குடும்பங்களை பிரிந்திருக்கிறார்கள். மற்றது அதிலேயே இப்ப மாதக்கணக்கிலே அந்த கப்பலுக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மிகவும் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டது. அப்படி இப்ப உங்களுக்கு தெரியும், அப்ரஹாம் லிங்கன் கப்பல்ல 250 நாட்களாக இருந்து கடற்படை அவர்கள் அதுக்கென்று பயிற்றுவிக்கப்பட்டார். அவர்களாலேயே முடியாது என்ற நிலையில் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரவலமாகத்தான் இப்போது மெல்ல மெல்ல இந்த ஹோர்முஸ் நீரிணை மற்றது கப்பல் போக்குவரத்து கூட இனி வரும் காலங்களில் இந்த கப்பல்கள்ல போவது, அது கப்பல்களில் அதான் நாங்கள் முதலும் கூறியிருந்தோம், இந்த கப்பல்களில் பணிக்கு போறவர்களுக்கு 6 மாத அட்வான்ஸையும் கொடுத்து சம்பளத்தையும் அதிகமாக கொடுத்து கூட கேட்கிறார்கள் என்று சொல்லி கூறியிருந்தோம். இதுதான் காரணம். சரி, இப்பொழுது ஹவுதிகள் வந்து செங்கடல் பகுதியிலே நேற்று நடத்திய தாக்குதலிலே கப்பல் ஒன்று தாக்கப்பட்டதாகவும் 6 மாலுமிகள் பலியாயிருக்கின்றனர் என்று சொல்லியும் மீட்பு குழுவாக சென்ற கப்பலின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல் வருகிறது. அதாவது இந்த எச்சரிக்கையை மீறி எவ்வாறு கப்பல்கள் துணிந்து செல்லுகின்றன, அவர்கள் இந்த ஹவுதிகளினுடைய பலத்தை இலகுவாக இடை போடுகிறார்களா, அல்லது அமெரிக்கா ஏதாவது பலம் சொல்லி அனுப்புகிறார்களா, அல்லது ஏதாவது குறுக்கு வழியிலே தெரியாத வகையிலே நீங்கள் சொன்னீங்களே இந்த ஜிபிஎஸ் சிக்னல்களை அணைத்து விட்டு செல்கிறார்கள், அப்படி செல்கிறார்களா, தாக்குதல் நடந்து ஏன் செல்கிறார்கள்? ஏனென்றால் திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லிவிட்டார்கள், சவுதி கப்பல்களோ அமெரிக்க கப்பல்களோ இல்ல இஸ்ரேலின் கப்பல்கள் வந்தால் தாக்குவோம் என்று வெளிப்படையாக கூறிவிட்டார்கள். அப்ப இப்ப என்ன நடக்கிறது அங்கே தெளிவாக கூறுங்கள். அதான் நான் இப்ப முதல் பேசும்போது 2 ஏவுகணைகளை ஏவினார்கள் என்று சொல்லி இப்போது வந்த தகவல்களின் அடிப்படையில் அது நீங்கள் கூறியது போல கப்பல்களை தாக்கி இருக்கின்றது. நீங்கள் கூறியது போலதான் அந்த டிரான்ஸ்பவுண்டர் என்ற அந்த டிவைஸை வந்து இதை கப்பல்களை ட்ராக் பண்றது, ஜிபிஎஸோட அதை ஆஃப் பண்ணி விட்டு செல்கிறார்கள். இப்ப அமெரிக்கா இந்த ஹெய்சன் தீவுகள், சிரிக் தீவுகளை இருக்கின்ற ஈரான் ரடார்களை நெடுக குண்டு வீசுவதற்கு காரணம் என்னென்று சொன்னால் அந்த ரடார்கள் மூலம் ஈரான் இந்த கப்பல்களை கண்டறிந்து தாக்குகிறது. இரண்டால் பல ஏவுகணைகள் வந்து ரடார்கள் மூலம் வழி நடத்தப்படுகிற ஏவுகணைகள், சேட்டலைட் மூலம் வழி நடத்துகிற ஏவுகணைகள். ஆனால் ஈரான் இப்போது சேட்டலைட்டுக்கு மாறி எவ்வளவோ காலம் ஆச்சு. அதே தொழில்நுட்பத்தை ஈரான் வந்து ஹவுதிகளுக்கும் கொடுக்கிறார். ஹவுதிகளுக்கு நாங்கள் சிறிது காலத்துக்கு முதல் நான் பேசியிருந்தேன், ஈரானில் இருந்து 200 ராணுவ ஆலோசகர்கள் ஹவுதிகளுக்கு போய் பயிற்சிகளை கொடுக்கிறார்கள், அங்குதான் தங்கி இருக்கிறார்கள். இப்ப அன்றைக்கு நீங்கள் ஈராக்கில் அமெரிக்காவும் சவுதியும் நடத்திய தாக்குதலில் இறந்தவர்களில் 5 பேர் ஈரான் ராணுவ அதிகாரிகள். இப்ப அங்கும் அவர்களால் இருக்கிறார்கள். சிரியாவிலும் அசாத் இருந்த போது ஈரான் தளபதிகள் இருந்தார்கள். இஸ்ரேல் இந்த குண்டு வீச்சில் அங்கு கொல்லப்பட்டிருந்தார்கள். லெபனானிலும் ஈரான் தளபதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லா நாட்டிலும் அவர்கள் இருக்கிறார். அப்ப ஈரான் என்ன தாக்குதல் ஏவுகணைகள், ட்ரோன்களை எவ்வாறு தாக்குதலுக்கு பயன்படுத்துகிறதோ அத்தனை தொழில்நுட்பத்தையும் ஹவுதிகள் பயன்படுத்துகிறார். ஆனால் இப்ப உலகத்துக்கு எண்ணெய் வந்து கிட்டத்தட்ட தங்கம் மாதிரி மாறிக்கொண்டு வருகிறது. எல்லா நாடுகளுக்கும் இனி எண்ணெய் தான் தேவையாக இருக்கின்றது. பல நாடுகள் இப்போது இப்படி கள்ளத்தனமாக ரடார், அதாவது ஜிபிஎஸ்ஐ ஓஃப் பண்ணிவிட்டு, டிரான்ஸ்பாண்டரை ஓஃப் பண்ணிவிட்டு கடற்படை கப்பல்களை பாதுகாப்பு கலைத்துக் கொண்டெல்லாம் தப்பி ஓட வலிக்கிடும் போது இவ்வாறான ஏவுகணைகளில் சிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஆனால் இப்ப ஹவுதிகள் போன வாரம் அடிச்ச ஏவுகணையிலும் 2 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். இப்பயும் 6 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது மிகவும் ஒரு பாரதூரமான தாக்குதலாகத்தான் இருக்கு. இப்பொழுது இந்த செங்கடலினுடையான போக்குவரத்தினூடாக நாங்கள் முன்னிறம் பேசியிருந்தோம், சுயஸ் கால்வாயினூடாக செல்லுகின்ற கப்பல்களும் குறைந்திருக்கின்றன. சுயஸ் கால்வாயினூடாக செல்லும் கப்பல்கள் குறைந்தால் தானாகவே வந்து எகிப்தினுடைய வருமானமும் குறைய வேண்டும். எகிப்தினுடைய பெரிய பெரிய வருமானமே அந்த சுயஸ் கால்வாய்க்குள்ளால செல்லுகின்ற கப்பல்களுக்கு அறவிடுகின்ற வரி. அப்ப அதுவும் குறைவடையும். அதே நேரத்தில் நீங்கள் சொன்னது போல இதை தவிர்க்கின்ற கப்பல்கள் எல்லாம் ஆப்பிரிக்க கண்டத்தை சுற்றி இன்னும் 10-15 நாட்கள் மேலதிகமாகத்தான் சுற்றி வரும். இப்ப இதை பற்றி உலக பொருளாதாரத்திலே இது உள்ள தாக்கத்தை பற்றி சற்று கூறுங்கள். உண்மைதானே? எகிப்தை பொறுத்தவரையில் எகிப்தின் இருக்கின்ற வருமானத்துல 7 தொடக்கம் 10 கோடி 10 பில்லியன் 7 தொடக்கம் 10 பில்லியன் டாலர்கள் வந்து வருடத்துக்கு இந்த சுயஸ் கால்வாயால் எகிப்து வந்து உழைத்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த வருடம் ஹவுதிகள் நடத்திய தாக்குதலின் போது கூட எகிப்து கூறியிருந்தது தனக்கு கிட்டத்தட்ட 6 தொடக்கம் 8 பில்லியன் டாலர்கள் நட்டம் என்று சேத வருமான இழப்பு. அது மட்டுமல்லாது அது சார்ந்த தொழில்துறை, இது நேரடியான இழப்பு.
அதுதான் அந்த தொழில்துறை நேரடியான தொழில் நேரடியற்ற தொழில் என்று பாதிப்புகள் அதிகம். எனவேதான் எகிப்து வந்து பொருளாதாரத்தால் கூட வீழ்ந்திருந்தது, அமெரிக்காவிடம் உதவியை கேட்டிருந்தது. இப்ப மீண்டும் இந்த தாக்குதல் வந்து எகிப்துக்கு வந்து மிக கடுமையான சேதத்தை கொடுக்கும். அது மட்டுமல்லாது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி இப்ப ரஷ்யாவின் எரிசக்தி நிலையங்கள் தாக்கப்படுகின்றன. எகிப்தில வச்சு கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது, லிபியாவின் எரிபொருள் நிலையம் தாக்கப்பட்டிருக்கிறது. பல நாடுகள் ஈரான், ஓமான், சவுதி அரேபியா என்று சொல்லி அந்த எரிசக்தியை, இந்த உலகம் இயங்குவதற்கு சக்தி தான் தேவை. அதில் இவர்கள் யோசித்தார்கள் 20% தான் ஹோமோஸ்ல இருந்து வருகிறது, மிச்சமெல்லாம் மற்ற இடத்துல இருந்து எடுக்கலாம். ஆனால் இப்ப பார்க்க போனால் மற்ற எல்லா இடமும் இப்போது தாக்குதலுக்கு உட்பட்டு கொண்டு வருகிறது. அதே சமயம் அணுசக்தியில் எடுக்கலாம் என்று பார்த்தால் இப்ப வறட்சி காரணமாக ருமேனியா போன்ற நாடுகள் வந்து அவர்கள நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனை வந்து மூடி இருக்கிறார்கள் என்றால் கூலிங் சிஸ்டம், அந்த ஓட்டர் பற்றாக்குறையாக இருப்பதென்று கூறியிருக்கார். இல்லைண்டா அணு உலை வெடித்து விடும் என்று சொல்லி மெல்ல மெல்ல மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். பொருளாதார ரீதியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏற்கனவே பொருளாதார ரீதியாக இப்ப இங்கேயும் கூட இந்த பிப்ரவரி மாதத்துக்கு எண்ணெய் விலைகள் இன்று வரையிலும் குறைந்ததாக இல்லை. ஒரு 10 பென்ஸ் 5 பென்ஸ் இடைக்கிட குறையும். அதுவும் இந்த ட்ரம்ப் ஏதாவது சொன்னார், அப்புறம் அடுத்த நாள் திருப்பி பழைய நிலைக்கு போகும். அதாவது எண்ணெய் வீணாக எரிவது, அதாவது விற்பனை செய்ய முடியாமல் போக்குவரத்தின் மூலமாக முடக்கப்பட்டிருப்பது வேறு, எண்ணெயை வீணாக கொண்டு வைத்து எரிப்பது, கப்பல்களை தாக்கி எரிப்பது அல்லது அந்த சுத்திகரிப்பு நிலையங்களை எரிப்பது என்பது சக்தியை வீணடிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு இந்த எரிமலைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் நினைக்கிறது, இந்த அநியாயமாக இதற்குள்ளே நிறைய எரிபொருட்கள் எரிசக்திகள் இருக்கும், வீணாக இருந்து அநியாயமாகிறதே, இது இந்த எரிமலையாக இல்லாமல் நிலத்துக்குள்ளே வேறு சக்தியாக பயன்படுத்தக்கூடியதாக இருந்தால் என்ன. அதே போல இப்ப இந்த வீணாக எண்ணெய்கள் எரிகின்றதோடு அல்லது கடல்ல பாருங்கள், ஈரானுக்கு பக்கத்திலே கடல்ல எல்லாம் எண்ணெய் இருக்கிறதா. அப்போ இப்போ அது எனக்கு என்ன ஞாபகம் வந்து என்றால், ஈராக் வந்து குவைத்தின் மீது புகுந்து குவைத்தினுடைய எண்ணெய் கிணறுகள் எல்லாத்தையும் திறந்து விட்டதன் பின்னர், கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 80களில் நினைக்கிறேன், அது திறந்து விட்டதன் பின்னர் கடலுக்குள்ளே இதே மாதிரி நிறைய எண்ணெய் வந்து நின்றது. அதே ஞாபகம் தான் எனக்கு வருகிறது. இப்போது ஈரான் கடற்கரையிலும் எண்ணெய் நிற்பது என்பது வீணாக சக்தி முடக்கப்படுகிறது. சரி, நாங்கள் இப்பொழுது இஸ்ரேல் நோக்கி வருவோம். இஸ்ரேலிலே முக்கியமாக இந்த அதாவது இஸ்ரேல் வந்து அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறி இருப்பதாகவும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் கூறியிருக்கிறது. நேற்று நடந்த காசாவிலே நடந்த ஒரு தாக்குதலில் கர்னல் ஜமால் என்கின்ற ஒரு போலீஸ் பொறுப்பதிகாரி, அதாவது காசாவுக்கு பொறுப்பான போலீஸ் பொறுப்பதிகாரி இறந்திருக்கிறார். நாங்கள் நேற்று ஒரு ஜமாலை பற்றி குறிப்பிட்டிருந்தோம். அவர் சவுதியை சேர்ந்த ஒருவர் தூதரத்துக்குள்ளே வைத்து கொல்லப்பட்டார் என்று சொல்லி, இது கர்னல் ஜமால் என்கிறவர் இறந்திருக்கிறார் நேற்று. அதே போல நிறைய மாறி இப்ப தொடர்ந்து இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் குறையவில்லை. அமெரிக்கா திரும்பவும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலுக்கு. அதை பற்றி கொஞ்சம் கூறுங்க. நேற்று இஸ்ரேல் வந்து நடத்திய தாக்குதலில் வந்து அந்த காணொளியும் போட்டிருந்தார்கள். ஹமாஸ் அமைப்பின் கட்டளை தளபதி ஒருவர் தான் கொல்லப்பட்டதாகவும், அவர் அக்டோபர் 7, 2023 ஆண்டு நடந்த தாக்குதலில் பங்கு பற்றியிருந்ததாகவும் கூறியிருந்தார்கள். அதை நேற்று நாங்களும் கூறியிருந்தோம். ஆனால் இன்று கூறியிருக்கிறார்கள், ஹமாஸ் கூறியிருக்கிறது, அவருக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் வந்து காவல்துறை, நீங்கள் சொன்னது போல காவல்துறையின் ஒரு கேர்னல் என்று சொல்லியும், அவருக்கும் இந்த அக்டோபர் 7 நடந்த தாக்குதலுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று ஹமாஸ் வந்து கூறியிருக்கின்றது. அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப அதாவது இந்த பொலி மார்க்கெட் என்ற அந்த பிரிடிக்ஷனை செய்கிற அந்த பெட்டிங் கம்பெனி வந்து இப்போது கூறியிருக்கின்றது, ஜெனரல் கடி எசன்காட் அவர்தான் எதிர்வரும் தேர்தலில் வந்து அக்டோபர் 27 இடம்பெற போகின்ற இஸ்ரேல் தேர்தலில் வந்து அவருக்கு 54% வாக்குகள் கிடைக்கும் என்று சொல்லியும், பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு 33% வாக்குகள் தான் கிடைக்கும் என்று சொல்லியும் அந்த கருத்து கணிப்பு போட்டிருக்கின்றது. அதே போல இப்போது லெபனான்ல வந்து பெருமளவான குண்டுவெடிப்பு சத்தங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருப்பதாகவும், இந்த குண்டுவெடிப்புகள் வந்து என்ன என்று சொன்னால் அங்கு இருக்கிற கட்டிடங்களை எல்லாம் அவர்கள் இஸ்ரேல் வந்து தகர்த்து வருவதாகவும் கூறியிருக்கிறார்கள். முன்னரும் ஒரு தடவை நான் கூறியிருந்தேன் நினைக்கிறேன்,
வளைகுடாவின் பாரிஸ் என்று கூறுவார்கள் லெபனான். அவ்வளவு அழகிய நகரம், அது கடற்கரை நகரம், அழகான இடங்கள், அவற்றையெல்லாம் எப்படி காசாவிலே குண்டுகளை போட்டு தாக்கி அழிக்கிறார்களோ அதே போல இப்போ லெபனானிலும் அதே வேலையை தான் இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது. காரணம் சொல்கிறது இந்த ஹிஸ்புல்லாக்கள் தாக்குகிறார்கள் என்பதனால். நேற்று கூட குறிப்பிட்டிருந்தோம் இந்த காடுகளை எரிக்கிறார்கள் என்று சொல்லி. என்று அவர்களின் தாக்குதல் முறை எவ்வாறுதான் போல் இருக்கிறது. அதாவது ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு தொடங்குறதிலிருந்து முடிப்பதற்கு வருடக்கணக்காகும். ஆனால் ஒரு செகண்டிலே ஒரு குண்டை போட்டு அழித்து விடுகிறார்கள். நல்லது. இப்போ நாங்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் சம்பந்தமாக பார்ப்போம். ரஷ்யா ஜப்பானுக்கு அருகில் உள்ள ஒரு தீவுக்கு தனது படைகளை அனுப்பியிருப்பதாகவும், அதே நேரத்திலே வடகொரியாவிலிருந்து மேலும் படைகள் ரஷ்யா நோக்கி போருக்கு உதவுவதற்கு வருவதாகவும், இந்த சண்டைகள் மேலும் வலுப்பெறப் போவதாகவும் தகவல்கள் வருகின்றன. அதை பற்றின மேலதிக விவரங்களை குறிப்பிடுங்கள். ரஷ்யா உங்களுக்கு தெரியும், ஜப்பான் அமெரிக்காவுடன் இணைந்து இந்த மேற்குலக நாடுகளுடன் இணைந்து 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு ரஷ்யா மீதான பொருளாதார தடை, ரஷ்யாவின் கப்பல்களை மறைப்பது, ரஷ்யாவுக்கு செல்கின்ற நிதிகளை முடக்குவது என்று சொல்லி பல விடயங்களை ஜப்பான் மேற்கொண்டு வந்தது. ரஷ்யா மீண்டும் மீண்டும் எச்சரித்துக் கொண்டிருந்தது, உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் நல்ல உறவுகள் இருக்கின்றன, அதை நீங்கள் அமெரிக்காவுடன் இணைந்து துஷ்பிரயோகம் செய்கிறீர்கள் என்று சொல்லி. ஆனால் ஜப்பான் தனது படைபலத்தை அதிகரிக்கின்றது, பிலிப்பைன்ஸுடன் சேர்ந்து கூட்டு இராணுவ பயிற்சியை செய்கின்றது, ஆஸ்திரேலியாவுடன் இணைந்து கூட்டு இராணுவ பயிற்சியை செய்கின்றது, இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஜப்பான் தன் ஆளுமையை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது, அமெரிக்காவிடமிருந்து அணுக்குண்டை வாங்கி வைப்பேன் என்று சொல்லுகின்ற இந்த நேரத்தில் ரஷ்யா அந்த குரில் தீவுகள் என்று சொல்கின்ற தீவுகள் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அது ஜப்பானுக்கு பக்கத்தில் இருக்கின்ற தீவுகளை, அமெரிக்கா ஜப்பானை கைப்பற்றியிருந்தது, ரஷ்யா அந்த தீவுகளை கைப்பற்றியிருந்தது. ஆனால் ரஷ்யா அதை அதாவது ராஜதந்திர ரீதியாக ரஷ்யாவுடன் இணைக்கப்படவில்லை. எனவே அதுக்கு ரஷ்யாவின் அதிபர் ஒரு நாளும் போவதில்லை. ஏனென்றால் அதை ஜப்பானின்டையாகத்தான் இருக்கும், ஆனால் ரஷ்யா தான் வைத்திருக்கும். எனவே அது ரஷ்யாவின் இல்லை என்றபடியால் அதை உத்தியோகபூர்வமாக ரஷ்யாவின் அதிபர்கள் யாரும் போகக்கூடாது என்ற ஒரு ஜென்டில்மேன் ஒப்பந்தம் மாதிரி போறதில்லை. ஆனால் இந்த 2022ஆம் ஆண்டு போர் இடம்பெற்ற பிறகு அவர்கள் அங்கு S-400 ஏவுகணைகளை கொண்டு இறக்கினார்கள், ஆயுதங்களை கொண்டு போய் நிறுத்தினார்கள். ஜப்பான் இந்த தனது நிலையை மாற்றின பிறகு இன்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அங்கு சென்றிருக்கின்றார். அது ஜப்பானுக்கு கடும் சின்னத்தை ஏற்படுத்திக்க. ஏன் என்று சொன்னால் அது ஜப்பானுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜப்பான் தீவு, அங்க போய் அவர் இறங்கினால் அது இப்போது ரஷ்யாவை உத்தியோகபூர்வமாக ரஷ்யாவுடன் இணைக்கின்றது என்றால் ஜப்பானுக்குள் உள்நாட்டில் பல கொந்தளிப்புகள் இப்போது ஏற்பட்டிருக்கின்றன மக்களுக்கு. அப்ப அதைத் தொடர்ந்து ஜப்பான் பிரதமர் ரஷ்ய தூதுவரை அழைத்து கடும் எச்சரிக்கை விசனம் தெரிவித்ததாக, கண்டனத்தை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பு சபையின் பிரதி தலைவரும் முன்னாள் அரசு தலைவருமான டிமிட்ரி மெட்வெடேவ் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், குரில் தீவுகளை பொறுத்தவரையில் அது ரஷ்யாவின் தீவுகளாகத்தான் இருந்தது, ரஷ்யாவின் தீவுகளாகத்தான் இருக்கிறது, ரஷ்யாவின் தீவுகளாகத்தான் இருக்கும், நீங்கள் உங்களால் செய்ய இயலுமானதை செய்து பாருங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் ஜப்பான், அதாவது இப்போது ரஷ்யா அங்கு படைக்கலங்களையும் கொண்டு போய் குவித்திருக்கின்றது. ஒரு நாங்கள் அடிக்கடி கூறுவது போலதான் உலகங்கள் தங்கள் அடுத்த போருக்கு எல்லோரும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதே போலதான் நீங்கள் சொன்னது போல இப்ப வடகொரியாவில் இருந்து கிட்டத்தட்ட 50,000 துருப்புக்கள் இப்போது மீண்டும் ரஷ்யாவுக்கு வந்து கொண்டிருப்பதாகவும், அதே நேரம் சீனா தனது படைகளை தயார்படுத்தி கொண்டிருப்பதாகவும், தாய்வான் மீது ஒரு தாக்குதல் தொடங்கலாம் என்று கூறப்படுகின்றது. இதனிடையே நேற்று ராய்ட்டர் ஒரு செய்தியை போட்டிருக்கிறது, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான எல்லை பதட்டம் மீண்டும் அதிகரித்திருக்கின்றது என்றும், 2 நாடுகளும் படைகளை எல்லையில் குவித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இப்ப நாங்கள் ரஷ்யா உக்ரைன் பற்றி கலைக்கும் போது இன்று இந்த இடத்துல ஜப்பானை பற்றி நீங்கள் குறிப்பிட்டபடியா இன்னொரு விடயத்தையும் சேர்த்து விட்டு செல்லுகிறேன். ஜப்பான் ஏற்கனவே நீங்கள் கூறியிருந்தீர்கள், இந்த நாணயம் ஆக பெறுமதி குறைந்து விட்டது என்கின்ற பிரச்சனை இருக்கின்றது. இந்த எடை தந்திரமாக பாவித்ததோ, உதாரணத்துக்கு முந்தி தன்னுடைய நாணயத்தை குறைத்து வைத்து 70ஆம் ஆண்டுகளுக்கு பின்னர் தன்னுடைய பொருட்கள் உலகத்திலே மலிவாக இருக்கும் என்பதற்காக குறைத்து வைத்து நிறைய டாலர்களை சம்பாதித்து டாலர் அமெரிக்கா கண்டிக்கும் அளவுக்கு
அளவுக்கு டொலர்களை சேர்த்து வைத்திருந்தார்கள். ஏனென்றால் நாணயத்தை பெறுமதி நேற்று முதலும் குறிப்பிட்டிருந்தனர் அல்லவா, இந்தியாவை விட அவர்களுடைய நாணயத்தின் பெறுமதி குறைவு. அதற்கு காரணம் வெளிநாட்டிலே தங்களோட பொருட்களை மெலிவாயிருந்து கூட்ட எதை தந்திரமாக பாவித்தார்களோ என்று அதுவே வந்து அவர்களுக்கு தலைவலியாக இருக்கிறது. நாணயத்தின் பெறுமதியை அதிக கூடிய அளவுக்கு கூடி போயிருப்பதை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுகிறார்கள். இப்பொழுது இன்னொரு பக்கத்தால போர் பக்கமும் வந்து நிற்கிறது. எண்ணெய் பிரச்சனையும் வந்து ஹோமசுனா வர்றதுக்கான எண்ணெய் கப்பல்கள் பல தடவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ரஷ்யாவும் வந்து அடிமடியிலே கை வைத்தது போல பக்கத்தில் வந்து இறங்கி இருக்கிறது. ஆகவே இப்ப நீங்கள் கூறுவது போல அந்த உலக போருக்கான ஆரம்ப புள்ளிகளாகத்தான் படம் போல தெரிகிறது. கூறுங்கள் தொடர்ந்து. இந்த நாங்கள் இப்ப உக்ரைன் ரஷ்யா தொடர்பாக பேசும்போது இப்ப உக்ரைன் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. ரஷ்யாவின் 14 பேர் வந்து உக்ரைன் F-16 மற்றும் மிராஜ் 2000 ரக விமானங்களை அங்கிருந்து கடத்தி கொண்டு செல்வதற்கான திட்டங்களை வகுத்ததாகவும், அதற்கு உரிய தகவல்களை எடுத்து அதற்கு அந்த தளத்தின் விமானிகளை எல்லாம் பணம் கொடுத்து வாங்கி அதை இறுதி கட்டத்தில் அந்த நடவடிக்கை இருக்கும் போது தாங்கள் கண்டறிந்து தடுத்து விட்டதாகவும் கூறியிருக்கின்றது. அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு தேவையான பெட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகள் மிகவும் பற்றாக்குறையாக இருப்பதாகவும், 1% தான் தங்களிடம் இருப்பதாகவும், அமெரிக்காவுடன் 5% கேட்டதாகவும், 5% கிடைத்தால் தான் இந்த விண்டர் இந்த குளிர்காலத்துக்கு தாங்கள் தாக்கு பிடிக்கலாம் என்றும், ஆனால் அமெரிக்கா கொடுக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார்கள். இதே சமயம் உக்ரைன் பிரச்சனையை நாங்கள் பேசும்போது இன்று வந்து செஞ்சோலை முள்ளியவளை முல்லைத்தீவில் செஞ்சோலை மீது மேற்கொண்ட குண்டு வீச்சில் அப்பாவி மாணவிகள் கிட்டத்தட்ட 75 பேருக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்ட நினைவு தினம். அதில் உக்ரைன் விமானிகள் அவர்கள் பணத்துக்காக வந்து குண்டு வீசி இருக்கலாம், அது வேறு விடயம். அவர்களும் அதில் பங்கு பெற்றியதும் என்பதும் இங்கு இஸ்ரேலின் விமானத்தை பயன்படுத்தியிருந்தார்கள். கிபீர் விமானம், MiG-27 ரக விமானம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மினா பகுதி ஈரானில் அந்த பள்ளி சிறு 160 குழந்தைகள் எவ்வாறு இறந்ததோ அதே போன்றுதான் அந்த 2006ஆம் ஆண்டு அந்த துன்பமான சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இந்த இடத்திலே நீங்கள் சற்று முன்னர் குறிப்பிட்டிருந்தீர்கள் வந்து சீனா வந்து தாய்வான் மீதான ஒரு படை நடவடிக்கைக்கு தொடங்கலாம் என்று. அதற்கான முனைப்பும் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் ஈரானிலே அமெரிக்கா தோற்றதன் பின்னர் இனிமேல் சைனா வந்து தாய்வான் மீது கை வைத்தாலும் அமெரிக்கா சூடு கண்ட பூனை வரப்போவதில்லை என்பது போல ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது போல இருக்கிறது சைனாவுக்கு. இந்த ஈரான் மீதான அமெரிக்காவுடைய தோல்வி, அமெரிக்கா இனி எங்க போய் வாலாட்டினாலும் உங்களுக்கு மேலதிகமாக நாங்கள் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை தோற்றுவித்திருக்க கூடும். அதை பற்றி சற்று கூறுங்கள். அத்துடன் இந்த நிகழ்வை முடித்துக் கொள்ளும். உண்மைதான். என்னென்று சொன்னால் நாங்கள் பல தடவை நான் இதில் கூறியிருக்கின்றேன், ஒரு நாடு எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த ஆண்டில் வெனிசுலா ஒரு உதாரணம் என்றும், ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஆண்டில் ஈரான் ஒரு உதாரணம் என்றும், 2 உதாரணங்களை பலர் குறிப்பிட்டிருந்தார்கள். இப்போது ஈரான் இந்த தாக்குதல் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒட்டுமொத்தமாக தோல்வியை கண்டது. உண்மையில் இந்த அமெரிக்க அதிபர் ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தை விட்டு இன்னொரு லொரியில் தப்பி ஓடினது மிகப்பெரிய உலகத்தின் வல்லரசு. அவர்களுடைய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானம் என்று சொன்னால் அது ஒரு பறக்கும் கட்டளை பீடம் என்று சொல்வார்கள். அதை கைவிட்டு ஓடியதெல்லாம் உலகத்துல மிகவும் அவர்களுடைய பலவீனம் அப்படியே வெளியில் தெரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த பலவீனம், அதாவது சீனாவும் ரஷ்யாவும் இணைந்துதான் இந்த ஈரானுடன் இந்த போரை நடத்தினார்கள் என்றால் அமெரிக்காவின் பலவீனத்தை பார்ப்பதற்கு. இப்ப அமெரிக்காவின் ஏவுகணைகள் பெருமளவான ஏவுகணைகள், டொமஹாக் ஏவுகணையாக இருக்கலாம், தாடாக இருக்கலாம், பேட்ரியாட்டாக இருக்கலாம், தீண்டு போன நிலையில் இருக்கின்றன. இவைகள் எல்லாம் கணக்கு அவர்களுக்கு தெரியும் எத்தனை இருக்கிறது என்று. சில ஏவுகணைகள் இந்த 3வது உலக யுத்தத்துக்கு வைத்திருந்த ஏவுகணைகளை கூட பயன்படுத்தி விட்டார்கள். அப்ப சீனாக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏனென்று சொன்னால், ஒன்று அமெரிக்காவின் பலவீனத்தை அவர்கள் வடிவாக படித்து விட்டார்கள். அடுத்தது அவர்களின் பாதுகாப்புக்காக அவர்களுக்கு இருக்கின்ற ஏவுகணைகளின் பற்றாக்குறை. ஏனென்றால் இப்ப தாய்வான் போரை தொடங்கினால் அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், வளைகுடாவை பாதுகாக்கிறதோ, உக்ரைனை பாதுகாக்கிறதோ, தாய்வானை பாதுகாக்கிறதோ, இல்லை தண்ட பாதுகாப்புக்கு ஏவுகணையை வைத்திருக்கிறோம். இதுல ஒரு டிசிஷனை தான் எடுக்க வேண்டிய ஒரு நிலை வரும் என்றால், இப்ப இவன் அப்படி ஒரு முனைப்பு இருக்கிறது, தாய்வானை சீனா கைப்பற்ற போகிறது என்று சொன்னால் தாய்வான் சில போல சண்டை இல்லாமலே சரணடைந்து விடும். அதுதான் நிலைமையும் கூட உண்மை. அதாவது இப்ப அமெரிக்காவின் நிலைமை வடிவேல் சொன்னது மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கெண்ட்ல வந்து நிற்பது போல தான் இருக்கிறது.
நல்லது. இந்த செய்தியை பற்றியும் இன்னொரு தகவல் மேலதிகம் ஆராய்வோம். அதாவது இந்திய சைனா எல்லையிலே கூட முருகர் நிலை உருவாகி இருக்கிறது என்பதை பற்றியும் இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். இத்துடன் இன்றைய இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.